அப்போது குதிரை லாயத்திலிருந்து வீரன் ஒருவன் வந்தான். வித்யுஜிக்வனின் போர் குதிரை 2 நாட்களாக சரியாக தீனி எதுவும் உண்ணாமல் இருப்பதாக அவன் தெரிவித்தான். உடனே வித்யுஜிக்வன் போர்க்குதிரை அடைக்கப்பட்டிருந்த லாயத்தை காணச் சென்றான். வித்யுஜிக்வனின் போர்க்குதிரை லாயத்தில் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டு பெருமூச்சு விட்டபடி அமைதியின்றி காணப்பட்டது. ஏதோ ஒரு மனக்குமுறல் ஏற்பட்டு தவித்து கிடந்தது. ஒரு கட்டத்தில் சாத்தப்பட்டிருந்த மரக்கதவை தன் வலுவான முன்னங்கால்களால் உடைத்தெறிந்து லாயத்துக்கு வெளியே பாய்ந்தது. இதனை கண்ட மற்ற குதிரை வீரர்கள் அதனை பிடித்து கட்ட முயன்றனர். ஆனால் அது அவர்களுக்கு சிக்காமல் ஓடியது. கோட்டை வாசலை நோக்கி அசுர வேகத்தில் அது ஓடியது. அந்த குதிரை வித்யுஜிக்வனின் கட்டளைகளுக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடியது என்பதை அங்குள்ள வீரர்களும் அறிந்து வைத்திருந்தனர். இதனால் பலர் அதனை கட்டுப்படுத்த முயற்சி ஏதும் செய்யவில்லை. திடீரென குதிரையின் பக்கவாட்டில் வெளிப்பட்ட வித்யுஜிக்வன் அதன் மீது புயலென பாய்ந்தான். அது அமைதி பெற சில சொற்களை அதன் காதுகளில் பேசினான். உடனே அந்த குதிரை தன் வேகத்தை குறைத்து வித்யுஜிக்வனின் கட்டுப்பாட்டில் வந்தது. அதனை லாயத்தை நோக்கி செலுத்தினான் வித்யுஜிக்வன். லாயத்தில் அதன் தலையை மெல்ல வருடி கொடுத்தான் வித்யுஜிக்வன். அது அவனை முகர்ந்தது. திடீரென ஓட்டம் காட்டி அதற்கு விளையாட்டு காட்டினான் வித்யுஜிக்வன். அதன் பிறகு அது தன் உணவை எடுத்துக்கொண்டது. வித்யுஜிக்வன் புற்களையும் அதற்கு மிகவும் பிடித்தமான கொள்ளு பயிரையும் எடுத்து கொடுத்தான். அது ஆவலுடன் உண்டது. அதன் பிறகே அரண்மனை திரும்பிய வித்யுஜிக்வன் சூர்பனகையை கவனித்தான். அன்றைய இரவு இருவரும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென ஆந்தைகள் அலறும் சத்தம் கேட்டு விழித்துக் கொண்டனர். அங்கிருந்த சாளரம் ஒன்றின் வழியாக அவைகள் உள்ளே நுழைந்து அலறிச் சென்றன. The owls, they are shrieking. How loud? It is an arm. Stay close. We will face it together. அதன் பிறகு இருவரும் மீண்டும் உறங்கினர். நடுநிசையில் அந்த அரண்மனையைச் சுற்றிலும் ஓநாய் கூட்டம் ஒன்று ஊளையிட்டபடி சுற்றித் திரிந்தது. அந்த விடிகாலை வேளையில் வித்யுஜிக்வன் கனவில் யமன் பாசக்கயிறு கையில் ஏந்தியபடி எருமை வாகனத்தில் பயணித்து வருவதை கண்டான். யமன் நேராக வித்யுஜிக்வனை நோக்கி வருவது போலவும் தன் கையில் இருந்த பாச கயிற்றை அவன் மேல் வீசி அவன் உயிரை பறித்துச் செல்வது போன்றும் கனவு கண்டான்.
அபசகனமான அறிகுறிகளாலும் கெட்ட கனவுகளாலும் சரியான உறக்கமின்றி இருவரும் அந்த விடிகாலையில் எழுந்து கொண்டனர். வித்யுத் ஜிக்வன் தன் கனவை பற்றி சூர்பனகையிடம் மட்டுமல்ல எவரிடமும் சொல்ல மறந்தான். இன்று போருக்கு செல்வதற்கான நேரம் என்பதால் லாயத்துக்கு சென்ற வித்யுத் ஜிக்வன் போர்க்குதிரையை தயார்படுத்த ஆயத்தமானான். நேற்று சமாதானமான அந்த குதிரை இப்போது அவன் கட்டளைகளை ஏற்க மறுத்து அடாவடி செய்தது. மீண்டும் அதனை பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு சமாதானப்படுத்தி லாயத்தை விட்டு வெளியே அழைத்து வந்தான் வித்யுத் ஜிக்வன். அப்போது யானை கொட்டடியில் பட்டத்து யானையின் பிளிரல் சத்தம் கேட்டு அங்கு சென்றான். அவனை கண்ட பட்டத்து யானை கண்ணீர் விட்டது. அங்கிருந்த பாவங்களும் இதனை கண்டு புரியாமல் தவித்தனர். வித்யுத் ஜிக்வன் அதன் தும்பிக்கையை தடவி கொடுத்து அமைதிப்படுத்தினான். Vidyut Jivan, must you go? My horse heavy with him. I must, Shobana. Then return to me. Promise you will. சூர்பனகை வெற்றி திலகமிட்டு அவனை போருக்கு வழி அனுப்பி வைத்தாள். எவ்வளவுதான் பலமும் பராக்கிரமும் கொண்டவன் என்றாலும் அவன் வெற்றியுடன் திரும்ப வேண்டுமே என்ற கவலை அந்த அசுர மங்கையான சூர்பனகையையும் விட்டு வைக்கவில்லை. அவன் கைகளுடன் தன் கைகளை கோர்த்தும் அவனை தொட்டும் தன் பாசத்தை காட்டினாள் சூர்பனகை. அதன்பின் வித்யுத் ஜிக்வன் போர்க்குதிரையில் பயணித்து கோட்டை வாசலை விட்டு வெளியேறினான். அப்போது வானில் பறந்து கொண்டிருந்த சில பறவைகள் தாழ பறந்து வந்து வித்யுத் ஜிக்வனின் முன்னால் பாதையில் விழுந்து மரணமடைந்தன. சகுனங்கள் அந்த வீரனின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியுமா? வித்யுத் ஜிக்வன் தன்னை படையுடன் இணைத்துக் கொண்டு போர்க்களம் நோக்கி சென்றான். காலார் படைகள் பெரும் ஆரவாரத்துடன் போர்க்களம் புகுந்தனர். குதிரை படைகளும் புழுதி பறக்க அணிவகுத்து போர்க்களம் புகுந்தது. யானைப்படைகளும் பிரம்மாண்டமாக அணிவகுத்து பிளிரிக்கொண்டு போர்க்களம் புகுந்தது. அதன் முதுகில் கட்டப்பட்ட அம்பாரிகளில் வீரர்கள் ஆயுதங்களுடன் உற்சாகமாக காணப்பட்டனர். தேர்ப்படைகளும் உற்சாகத்துடன் போர்க்களம் புகுந்தது. 14,000 காலகேயர்களும் அப்போது போர்க்களம் புகுந்தனர். 14,000 Kalakeyas entered the battlefield. வித்யுத் ஜிக்வன் குதிரைப்படையை முன்னின்று நடத்தி கையில் கதாயுதம் தாங்கி போர்க்களம் புகுந்தான். 10 தலை ராவணனும் அங்கு போர்க்களத்தில் தனது பறக்கும் தங்க ரதத்தில் ஆயத்தமாக இருந்தான். தனது முதல் அஸ்திரத்தை காலகேயர்கள் மீது எய்து அந்த யுத்தத்தை தொடங்கினான் ராவணன். அதன்பின் எய்த அஸ்திரம் ஒன்று பலவாறாக உருவெடுத்து காலகேயர்களை வீழ்த்த தொடங்கியது.
வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க. இதுல போயா மைக்க பயன்படுத்தி தான் என்னோட வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்கேன். லோ பட்ஜெட்ல இது பெஸ்ட் சாய்ஸ்னு ரொம்ப கிளியரா பதிவாகுது. நீங்களும் உங்க வாய்ஸ் பதிவுக்கு இதை பயன்படுத்துங்க. அன்பான நண்பர்களே, நமது தமிழ் கதைகள் தொடரும். மேலும் பல அற்புதமான கதைகள் வர உள்ளன. எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.